dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 4th சாப்டர் புக் பேக் 1 மார்க்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னா, புக் பேக்லேருந்து படிச்சுட்டு அப்படியே கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க, அதுக்குள்ள நீங்கள் டிக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு கரெக்டான ஆன்சரை படிப்பீங்க. அது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டடிங். இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது உங்களுக்கு குவிஸ் டைப் ஆஃப் 1 மார்க்ஸ். அப்போது சாப்டர் நம்பர் 4லேருந்து, அதாவது நம்மளுடைய ஜாமெண்ட்ரிலேருந்து இன்றைக்கி 1 மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கூகுள் ஃபார்மில் நீங்கள் 1 மார்க்கு குவிஸ் மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி வரும். அப்படியே ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகும். இந்த கூகுள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் சாப்டர் நம்பர் 4 1 மார்க் பை மெட்ரோ கருணாகரன் இருக்கும். நேம்ன்ற இடத்துல உங்களோட நேமை டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நேம் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி கீழே நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் போயிடலாம். அப்போ இதில் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் உங்களுக்கு ஏ ஆப்ஷன்னா ஏ டிக் பண்ணலாம், பி ஆப்ஷன்னா பி டிக் பண்ணலாம், சி ஆப்ஷன்னா சி டிக் பண்ணலாம், டி ஆப்ஷன்னா டி டிக் பண்ணலாம். நீங்கள் புக் பேக் படிச்சிருப்பீங்க, கொஷின் இங்கே இருக்கும். கொஷின் நல்லா படித்து பார்த்துட்டு எது பெஸ்ட் ஆப்ஷனோ நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா டின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கிட்டே வரேன். கொஷின் நம்பர் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனைத்து கொஷினையும் நீங்கள் டிக் பண்ணி முடிச்சுருங்க. டிக் பண்ணி முடிச்ச பிறகு இன்கேஸ் தெரியாமல் ஏ டிக் பண்ணிட்டீங்க, ஆனால் பி தான் ஆன்சர் அப்புறம் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு திருப்பி பி டிக் பண்ணலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ எதை வேணால் நீங்கள் மாற்றி டிக் பண்ணலாம். இப்போ சி டிக் பண்ணிட்டீங்க, வேணாம் டி தான் வேணும்னா மாற்றிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அப்போ இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் டோட்டலாக இருக்கிற அனைத்து 1 மார்க்னு கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கீழே உங்களுக்கு சப்மிட்னு வரும். இப்போ நீங்கள் போய் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ ஸ்கோர்னு சொல்லிட்டு வரும். உங்களுடைய மதிப்பெண் என்னென்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நான் சும்மா ஒரு 3 அட்டன் பண்ணேன், அதில் 1 தான் ரைட் ஆகிது, மீதெல்லாம் தப்பாயிடுச்சு. என்ன தப்பாச்சு, ஏன் தப்பாச்சுன்னு சொல்லும். இப்போ ஃபஸ்ட் கொஷினில் நான் டிக் பண்ண ஆன்சர் சி, ஆனால் சி வந்து தப்புன்னு காட்டுது பாருங்கள். அதுக்கு பதில் என்ன சொல்லுதுன்னா, சாரி டி டிக் பண்ண, டி தப்புன்னு காட்டுது பாருங்கள். அதுக்கு பதில் சரியான ஆப்ஷன் சி தான் சரியான ஆப்ஷன் சொல்லுது. ஆனால் இப்போ டிக் பண்ண வராது. இது வந்து தப்பு எது ரைட் எதுன்னு சொல்லும். ஏன்னா ஸ்கோர் வந்து போச்சு, பேப்பர் கரெக்டாகி வந்துருச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இதை திருப்பி ட்ரை பண்ணுங்கள். 15 out of 15 கான்ஃபிடென்ட்டாக வர வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் நம்ம தரவு படிச்சிடலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.